அன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். சென்னையில் ரோட்டோரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா பெங்களூரே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க. ஒரு சின்ன வேலையாக பெங்களூர் வந்தாச்சு. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் சுற்றிட்டு ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி பெங்களூர் வரைக்கும் வந்துட்டோம். இந்த தொன்னை பிரியாணி சாப்பிடாம போனால் தெய்வ குத்தமாயிடும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு தொன்னை பிரியாணி கேட்டால் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி நெக்ஸ்ட் வேறு எதனா ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கல்லப்பட்ட ஹோட்டல் தான் இந்த சிவாஸ் மிலிட்ரி ஹோட்டல் நட்டி ஸ்டைல். என்னடா இது நட்டி ஸ்டைல் அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா இது பாரா இல்லை ஹோட்டலான்னு சொல்லிட்டு வெளில வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ மாதிரி ஒருத்தர் வந்தார். ப்ரோ என்ன ப்ரோனா இது மாதிரி ஹோட்டலில் சாப்பிட வந்தாரு. சரி வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போனார். கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனர் அவர் தான். ஹோட்டல் உள்ள போய் சீட்டில் உட்காந்ததுமே ஒரு பெரிய ஷாக்குங்க. அங்கே இருக்கிற சர்வர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா டியூபக்கில் பீர் தாங்க நம்ம குடிச்சிருப்போம். இங்கே டியூபக்கில் வாட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் தாங்க கொடுத்தாரு. அப்புறம் உள்ள போனவனே எனக்கு முதல் டவுட் இது ஹோட்டலாம் என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டலாம்னு சொல்லிட்டு ப்ரோ இது ஹோட்டலாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ப்ரோ இது மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற ஹோட்டல் மாதிரி இருக்கும். அவர் என்ன சொன்னாங்கன்னா பெங்களூரில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் தான் ப்ரோ. ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயின் ஷாப்பில் போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே தாராளமாக வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி பேசினதெல்லாம் போதும் ஃபைனலாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தொன்னை பிரியாணி கேட்டால் கடைசியாக தொன்னை பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அட என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு சரி ஒரு மட்டன் பிரியாணி சொல்லுவோம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னா. சரி ஒரு மட்டன் பிரியாணி சொன்னால் கடைசியில் எடுத்துகிட்டு வந்தாங்க மட்டன் பிரியாணி. பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை. பார்க்கவே கொஞ்சம் க்ரீனிஸாக இருந்தது. அந்த லிட்டரலி தொன்னை பிரியாணி மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னா கட்சியில் அதுதான் தொன்னை பிரியாணி. தொன்னை பிரியாணினா வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஓலை மாரி இருக்கும். அதில் வச்சு கொண்டு வரது தான் அந்த தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தொன்னை பிரியாணி தான். பட் வந்து அவங்க பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா சென்னையில் நம்ம வேறு வேறு ஸ்டைலில் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கோம். இந்த தொன்னை பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது இந்த தொன்னை பிரியாணி. மட்டன் பீஸ்லாம் தாராளமாக வந்து ஒரு 3-4 பீஸ் இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொன்னார். சரி சில்லி சிக்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் சில்லி சிக்கன் எப்படி இருக்கும்? ரெட் கலரில் ஃப்ரை பண்ணி அதை சில்லிலாம் போட்டு ஒரு மேக் பண்ணி கொண்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சிக்கன் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, லிட்டரலி அது மாதிரி தான் இருந்தது இந்த சில்லி சிக்கன். இவங்க ஊரில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க போல. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் என்னடா இது நம்ம ஊர் சிக்கன் குருமா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா அது இதோட வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. சரி அந்த சில்லி சிக்கனை அப்படியே சாப்பிட்டு எல்லாம் கடைசியில் முடிச்சுட்டு சரி சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி ஒரு ஆர்டர் பண்ணா சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. நம்ம ஊரில் வந்து சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், மட்டன் பிரியாணி ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இந்த தொன்னை பிரியாணி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லிட்டரலி ஒரே மாதிரி தான் இருந்தது. சிக்கன் பிரியாணியில் சிக்கன் இருக்கும், மட்டன் பிரியாணியில் மட்டன் இருக்கும். அதாங்க இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி பில் சொல்லிடலாம் சொல்லி பில் சொன்னா அப்பதாங்க ஒரு பெரிய ஷாக்கே. இப்போ நாங்கள் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி 210, சிக்கன் பிரியாணி 110 ருபீஸா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சில்லி சிக்கன் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 2 பேக் வாட்டர் வந்து 10 ருபீஸ் தாங்க. நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த சிவாஸ் மிலிட்ரி ஹோட்டலில் தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா இங்கே இருக்கிற எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Pieces is a form of art.